நீட் தேர்வை மீண்டும் மாணவர்களால் எழுத முடியுமா? வஞ்சிக்கிறதா ஒன்றிய அரசு? நீட் தேர்வு மருத்துவ படிப்பை தரமாக்குகிறதா? உண்மை நிலவரம் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை தொட போகிறோம். தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடு அப்படின்னு நாம் வாய்கிலேயே பெருமை பேசிக்கிட்டு தெரிகிறோம். ஆனால் ஒரு தேர்வை கூட முறைகேடு இல்லாமல் நடத்துவதற்கு வழியற்றவர்களாக தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். 22 லட்சம் மாணவர்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக கண் விழித்து படித்து எழுதிய நீட் தேர்வை எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. மீண்டும் ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட சுமார் 1,40,000 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இந்தியாவில் மாநில அரசுகள் நடத்தும் அரசு மருத்துவக் கல்லூரிகள், அரசின் அங்கீகாரம் பெற்ற தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகள், மத்திய அரசு நடத்தும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி மருத்துவர் படிப்புகளில் சேர நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற ரூல்ஸ் இங்கே இருக்குது. நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான தேர்வு முறையை கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் +2 தேர்வில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வந்தாங்க. மருத்துவ படிப்பை இன்னும் தரப்படுத்த போகிறோம், தகுதிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வை 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. ஆனால் 2013 சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டதால் சில ஆண்டுகள் தொடர்ந்து அந்த எக்ஸாமை நடத்தவே முடியலை. அதன் பிறகு இந்திய உச்சநீதிமன்றத்தோட அனுமதிக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு முதல் முழுமையாக இந்த எக்ஸாம் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆரம்பம் முதலே இந்த நுழைவுத் தேர்வை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்தாங்க. காரணம், இந்த தேர்வு மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தொடர்ந்து எல்லா கட்சிகளும், திமுக, அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாநிலங்களால் தொடங்கப்பட்டு மாநிலங்களின் நிதி பங்களிப்பில் இயங்கும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு மட்டும் ஏன் மத்திய அரசு வரணும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுச்சு. இது தவிர நீட் தேர்வு எந்த வகையிலும் மருத்துவ படிப்பை தரப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்கே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது மேலும் மலினமடையத்தான் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்கே இருக்குது. நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பில் சேர்க்கை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மருத்துவ படிப்புக்கு தேவையான இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் 100க்கு 100 அல்லது 100க்கு 99 மதிப்பெண் எடுத்தால் இந்த மார்க் எடுத்தால் மட்டுமே இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இங்கே இருந்துச்சு. ஒரு மருத்துவருக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் 3ம் தெரியணும். இயற்பியல் தெரிந்தால்தான் மருத்துவ உபகரணங்களை செயல்படுத்த முடியும். வேதியியல் நன்கு தெரிந்தால்தான் மருத்துவ கலவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க முடியும். உயிரியல் தெரிந்தால்தான் நோய்களை கண்டறிய முடியும். அதனால தான் இந்த பாடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களை மருத்துவ படிப்பில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் நீட் தேர்வு இந்த நடைமுறையை அப்படியே டோட்டலாக மாற்றுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. நீட் தேர்வை எழுத +2ல் பொதுப்பிரிவு மாணவர்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல் சேர்த்து குறைந்தது 50% மார்க் எடுத்தால் போதும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 40% போதுமானதாக இருக்குது. நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்குமா என்றால் அதுவும் இல்லை. நீட் தேர்வில் 180 கேள்விகள் கேட்கப்படும். இயற்பியலுக்கு 180 மதிப்பெண்கள், வேதியியலுக்கு 180 மதிப்பெண்கள், தாவரவியலுக்கு 180 மதிப்பெண்கள், விலங்கியலுக்கு 180 மதிப்பெண்கள், மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் நடத்தப்படுது. இந்த தேர்வில் சுமார் 110 மதிப்பெண் எடுத்தாலே தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார்கள். நீட் எக்ஸாம் படி ஒன்றிய அரசு சொல்லுது. மாநில அரசு பட்டியலில் இருக்கும் பொழுது 100க்கு 100 அல்லது 100க்கு 99 மார்க் எடுத்தால் தான் மருத்துவர் ஆக முடியுங்கிற ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் நீட் எக்ஸாம் மத்திய அரசு கொண்டு வந்ததில் 720க்கு 110 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ரூல்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வருது. ஸோ நீட் எக்ஸாமில் வெறும் 110 மார்க் எடுத்தாலே நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் ஆண்டுக்கு 18,000 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாய் வரை செலவாகுது. இதுவே தனியார் கல்லூரிகளில் ஆண்டுக்கு 4 முதல் 6 லட்சம் வரைக்கும் செலவாகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில்
12 முதல் 15 லட்சம் வரை ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் ஆண்டுக்கு 20 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை செலவாகுதுன்னு சொல்லப்படுது. நீட் தேர்வில் போராடி தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதே கிடையாது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இடம் கிடைத்தாலும் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால்தான் சேர முடியும். அப்படி பணம் வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா கட்ட முடியலாட்டி வேறு படிப்புக்கு தான் செல்லக்கூடிய அவலம் மாணவர்களுக்கு இருக்குது. நீட் தேர்வு எழுதி தகுதி பெற்ற ஒரு மாணவர் பணம் கட்ட முடியாமல் வெளியேறினால் கை நிறைய பணம் வைத்திருக்கும் மதிப்பெண் குறைவான ஒரு மாணவர் அந்த இடத்துக்கு மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய சூழல், பணக்காரர்களுக்கு கதவை திறந்து விடக்கூடிய சூழல் இந்த நீட் எக்ஸாமில் இருக்குது. ஆக பணம் இருந்தால் நீட் தேர்வில் 110 மதிப்பெண் எடுத்து யார் வேண்டுமானாலும் மருத்துவ படிப்பில் சேரலாம். இந்த 110 மதிப்பெண்களை எப்படி எடுப்பது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க கோச்சிங் சென்டர்கள் இங்கே நிறையவே இருக்குது. லட்சங்களில் பணம் வாங்கி கொண்டு எப்படி இந்த 110 மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. 110 மதிப்பெண் எடுக்கும் ஒரு மாணவருக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் எதுவும் தெரியாது. அவரிடம் இருப்பதெல்லாம் பணம் மட்டும்தான். அதை வைத்து மருத்துவம் படிக்கும் ஒருவர் எப்படி தரமான மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. கோச்சிங் மாஃபியாவை ஊக்கப்படுத்துகிறது இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். 12 ஆண்டுகள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கும் பள்ளி படிப்பை மட்டுமே வைத்து உங்களால் நீட் தேர்வை எழுத முடியாது. கோச்சிங் சென்டருக்கு போய் லட்சங்களை அழுதால் மட்டுமே அந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற முடியும். கோச்சிங் சென்டரில் படிப்பை சொல்லித்தரதே கிடையாது, டெக்னிக்கை தான் அவங்க சொல்லித்தராங்க. 12 ஆண்டுகள் பள்ளிகளில் சொல்லித்தராத இந்த கோச்சிங் சென்டர்கள் எப்படி சொல்லித்தர முடியும்? இந்த கேள்வி இயல்பாக யாருக்குமே எழலையா? ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா, ஹைதராபாத் பகுதிகளில் கோச்சிங் சென்டர்கள் நிறைஞ்சு வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. பல்லாயிரம் கோடி வர்த்தகம் இதன் மூலமாக அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாயிரம் கோடி வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடமா நீட் கோச்சிங் சென்டர் மாறி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுது. இந்த கோச்சிங் சென்டர்களில் 2019-20 நிதியாண்டில் 2240.73 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியாக வரி மட்டும் கட்டியிருக்காங்க. இதுவே 2023-24 ஆண்டு 5517.45 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி மட்டும் கட்டியிருக்காங்க. வரியே இவ்வளவு கட்டினாங்க அப்படின்னா அவருடைய வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இதில் யாருக்குமே எழலையா? எல்லாம் அப்பாவி பெற்றோர்களுடைய பணமாக தான் இங்கே இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை இழந்து, காலத்தை இழந்து, உறக்கத்தை இழந்து படித்து நீட் தேர்வை எழுதினால் தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனம் அது இஷ்டத்துக்கு தேர்வு ரத்து செய்கிறாங்க. ராஜஸ்தானில் தேர்வு நடத்துவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் கசஞ்சுதான் கண்டறியப்பட்டிருக்கு. இதையடுத்து தேர்வை ரத்து செய்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கேள்வித்தாள் கசிந்தது தொடர்பாக விசாரிக்க சிபிஐ அமைப்பை பணிந்தது. இது தொடர்பாக ஆசிரியர் உள்ளிட்ட பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. இரவு பகலாக படித்து ஒரு தேர்வை எழுதிய பிறகும் மாணவர்கள் முழுமையாக அதிலிருந்து டோட்டலாக மென்டலி உளவியலாக வெளியில் வந்துடுவாங்க. அவர்களை மீண்டும் தேர்வு எழுத சொன்னால் அவர்கள் மீண்டும் அமர்ந்து சரிவர அவங்களால நீட் எக்ஸாம் எழுதவே முடியாது. அதனால் பல பேர் வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்த யதார்த்தம் கூட புரியாமல் மாணவர்களை வஞ்சிக்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நீட் தேர்வுக்காக இந்த அமைப்பு சுமார் 300 கோடி ரூபாய் தேர்வு கட்டணமாக வசூலிக்கிறது. இவ்வளவு பெரிய தொகையை வசூலிக்கிற இந்த அமைப்பால் வினாத்தாள்களை கூட பாதுகாக்க முடியலை. நீட் எக்ஸாமை ஆன்லைன் தேர்வாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த அமைப்பு ஏற்க மறுக்குது. ஆன்லைன் வழியாக நடக்கும் தேர்வுகளை வினாத்தாள் வெளியாகும் வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குது. உண்மையிலேயே இந்த தேர்வை நடத்துகிற தகுதி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. சுமார் 20 பேர் மட்டும்தான் இந்த நிறுவனத்தோட நிரந்தர ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் சுமார் 50 லட்சம் மாணவர்கள் தங்களோட உயர்கல்வியை தேர்வு செய்வதற்கான தேர்வுகளை நடத்துகிற இந்த அமைப்பு அதற்குரிய தகுதிகளோடு இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. மத்திய அரசு இந்த அமைப்பை கலைக்க வேண்டும். இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சிச்சு. பல்வேறு அரசியல் தேசிய தலைவர்களும் இந்த கருத்தை முன் வச்சாங்க. மத்திய அரசு அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியின் தலைவர் பிரதீப் குமார் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி உள்ளிட்டோருக்கு கல்வி, பெண்கள், குழந்தைகள் நலத்துறையான நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருக்கு.
இது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாகவே இருக்கக்கூடும் அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. மீண்டும் நீட் எக்ஸாமை எல்லா மாணவர்கள் மீதும் மேலும் திணிக்காமல் தவறு நடந்த இடங்களில் மட்டும் மறுதேர்வை நடத்திட்டு மற்ற பகுதிகளில் முன்பு நடந்த தேர்வு அடிப்படையிலேயே ரிசல்ட் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.